ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு வீடியோ, அதாவது நான் லைவில் வரும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்வி வந்து ரொம்ப தொடர்ச்சியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்ட கேள்வி, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்குமே வந்து இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படா வரும்னு தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்கெல்லாம் யார், இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த அளவுக்கு யாருமே தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வந்துச்சு, சரிங்களா? அந்த லிஸ்ட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்துட்டாங்க. அப்போ அது கரெக்டான லிஸ்ட்டு தான். மீதி 20% வரவே இல்லை. ஸோ அதில் யார் யார் பேர்லாம் விட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம், அலசி ஆராய்ஞ்சா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் வெளியே வருது. இதில் என்னுடைய விஷயமும் இருக்குது. என்னென்னா எப்பயுமே விஜய் டிவி அவங்க ப்ராடக்ட்ஸ் இருந்து வந்துட்டு ஒரு சில பேரை வந்து உள்ளே அனுப்புவாங்க, காமெடியில் இருக்கிறவங்கள அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா நிஷா வந்திருக்காங்க, அமுதவாணன் வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய பேர். அமுதவாணன்லாம் காமெடியாக வந்தார், ஆனால் அவர் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணாப்புல. நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்து மைண்டில் இருக்குது. ஸோ முதல்ல அந்த லிஸ்ட்டில் விடுபட்டவங்க யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து வினோத் பாபு சொன்னாங்க. வினோத் பாபு வந்துட்டு இந்த விஜய் டிவிலே தான் நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியால் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு முகம். அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவர் வந்துட்டு வர அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்றதுல எனக்கு டவுட்டு, சரிங்களா? அடுத்து பற்றி உமர் லத்தீஃப்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அப்டேட் வந்துச்சு. கடைசி நேரத்தில் அவர் நோன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்துச்சு. பட் உமருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து இந்த குக் வித் கோமாளியில் செம்மையாக வந்து இதுவாகிடுச்சு. அழுது அன்னைக்கு வந்து அந்த குக் வித் கோமாளிலே சொல்லியிருப்பார். நிறைய பேர் வந்து அவருக்கும் டைட்டில் வின்னராக வந்திருக்கலாம். அதே மாதிரி அவருக்கு பேர் ஆடு வெட்டி வந்துருச்சு. நல்ல அழகான ஆள். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, குக் வித் கோமாளியில் வச்ச டாஸ்க்லேயே பயங்கர வெறித்தனமாக பண்ண ஆள். அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும்? ஸோ மாசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உமர் லத்தீஃபையும் பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட பேர் போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லேருந்து அடிபட்டுருக்கு. யாருன்னா டிஎஸ்கே, செம்ம திறமையான ஒரு போட்டியாளர். இவர் வந்தார்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பரபரப்பு இருக்கும். பட் வருவாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து புவியரசு, ஸோ இவர் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ரூமர் வந்துச்சுனாவே வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன 4 பேருமே வந்து பயங்கரமான ப்ராப்ளம். அதுக்கப்புறம் விஜே சோபனா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு விஜே பார்வதி போன வாட்டி வந்தாங்க, அவங்க இப்போ வந்துட்டாங்க. இப்போ விஜே சோபனாவும் போன வாட்டி வந்தாங்க, அவங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இவங்களும் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலினி ஜீவரத்னம் அவங்களும் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ வரல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டும் இருக்கும்ல, இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்டில் இவங்களாம் மிஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா புகழ் வந்தார்னா இந்த ஷோ வேறு மாதிரி போகும். ஆனால் புகழ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் நிறைய நேரங்களில் கெஸ்ட் ரோலில் வந்துட்டார், எக்கச்சக்கமான சீசன்ஸில் கெஸ்ட்டாக வந்துட்டார். ஸோ அவரை இதுக்கப்புறமும் வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இறக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அவர் ஒரு உச்சியில் இருக்கார். குக் வித் கோமாளிலே வந்து அவருக்கு சரியான ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் குரேஷி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. வந்தார்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா குரேஷி இப்போ செம்ம ஃபார்மில் இருக்கார். குக் வித் கோமாளியில் செம்ம மரல விட்டாப்பில். அவரோட காமெடிக்கு அவ்வளோ பேர் செம்மையாக வந்து இது பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அசார் வேறு லெவலில் இருக்கும். காமெடிக்கு காமெடி, அந்த மிமிக்ரி டேலண்ட்டு எல்லாமே இருக்குது. யங்ஸ்டரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ராமர், குக் வித் கோமாளியோட கோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமர் வந்தாலும் அங்கே செம்ம மாசாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைகர் கார்டன் தங்கதுரை எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போது அவர் ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் வந்தார் பாருங்க, ஃபஸ்ட்டு அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மிமிக்ரியை வச்சு தான் உள்ளே வந்தார். இப்போ வந்து பழைய ஜோக் தங்கதுரையாக மாறி இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து பெரிய ஆளாக வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தாலும் சூப்பராக இருக்குன்றது இப்போதைக்கு. இதை தவிர்த்து வருவாங்களாம் கேட்டிங்கன்னா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்கன்னா இவங்களில் இருந்து யாராக வந்தாங்கன்னா செம்ம மாதம் இருக்குன்றது மாட்டுக்கருத்து கிடையாது. சரி, நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இவங்களாம் வந்தால் செம்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இல்லைங்க, இதை விட இவர் இருக்கார், இவர் வந்துட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க இந்த பிக் பாஸ் சீசனே ஜெங்கின்னு மேலே போயிடும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.